அப்போ இவங்கள் பிறப்பு அசிங்கத்துலேருந்து தானே வருது. வந்த பிறகு இவங்க வளர்ப்பு இவங்களா தனியாக வந்து வளர்கிறாங்க. என்ன கேட்குறாங்க? அதுக்கு ஒரு உதாரணம் ஃபேமஸ் சொல்லுவோம், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு. அவளும் வந்து படிதாண்டா பத்தினி இல்லை, நானும் முற்றும் திறந்த முனிவன் இல்லை. முற்றும் திறந்த முனிவன் இல்லை, அவளும் சரி அவளை விடுங்க, படிதாண்டா பத்தினி இல்லைன்னு ஏதோ நீங்கள் பெண்களை அப்படி தானே பார்ப்பீங்க. நானும் முற்றும் திறந்த முனிவன் இல்லைன்னா மூளைக்கு மூளை நிற்க முடியுமா? நீ முற்றும் திறந்த முனிவன் இல்லை தான்பா, உனக்கு ஆசை இருக்குதான்பா, மூளைக்கு மூளை முட்டின்னு நிற்பியா? முட்டியை பேத்துட மாட்டானோ? அப்போ இதை எப்படி பெருமைப்படுத்துகிறார்கள் பாருங்கள். கருணாநிதி அவர்கள் ஒரு 64 படங்கள்னு நினைக்கிறேன், 63 64 படங்களுக்கு கதை வசனம் எழுதுகிறார். நீங்கள் ஒவ்வொரு படத்தையும் பாருங்கள், 2 பொண்டாட்டியாக இருக்கும். ஒரு பொண்டாட்டி இருக்கும்போதே இன்னொருத்தனை வந்து ஈத்துன்னு ஓடுற மாதிரி இருக்கும். ஒரு பொண்டாட்டி இருக்கும்போதே ஒப்பாட்டியாக இருக்கும். இல்லை பொண்டாட்டி பிள்ளைகளுக்கும் ஒப்பாட்டிக்கும் சண்டையாக இருக்கும். இந்த மாதிரி தான் எல்லா கதைகளும் இருக்கும். அந்த சொந்த சகோதரன் சொந்த சகோதரியிடம் அவள் விபச்சாரி என்று அவகிட்ட போகிற மாதிரியும் அது வர மாதிரியும் அப்படி இருக்கும். இந்த உங்களுக்கு ஃபேமஸான கருணாநிதி வசனம் ஒன்று தெரியும், பட்டை கொட்டை மொட்டை அப்படின்பாரு. அப்புறம் வந்து திருமணமாகாததற்கு இப்படி மூட்டு வலி வரும். இதெல்லாம் எவ்வளோ கொச்சைத்தனமான வார்த்தைகள். உங்கள் எம்பி இவ்வளவு அழகான எம்பியை பெற்றிருக்கீங்க, எப்போ அந்த அம்மாவுக்கு 60 வயசுக்கு மேலேயா? இந்த மாதிரி பொதுவெளியில் கொச்சைத்தனமாக விமர்சிப்பது இவங்களுக்கு ஜோக்கு. கருணாநிதி ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, 18 21 கூட்டினா மனக்கணக்கு, அதே 18 21 கூட்டிக்கிட்டு போனால் காதல் கணக்கு. காதலுக்கு அர்த்தம் பாருங்கள்.